வணக்கம். ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று செப்டம்பர் 4 நிஃப்டி 0.3% ரெட்ல க்ளோஸ் ஆகியிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 16,585 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 15,610 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 975 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 13,584 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 13,487 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 97.35 கோடி ரூபாய்க்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஃபேம் 3 திட்டத்தை மத்திய அரசு அடுத்த 1 அல்லது 2 மாதத்திற்குள்ளார ஒப்புதல் வழங்குவாங்கன்னு மத்திய அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கான திட்டம் இது. எலக்ட்ரிக் பஸ்ஸஸ், எலக்ட்ரிக் 3 வீலர்ஸ், 2 வீலர்ஸ் இதில் உள்ள வருவாங்க. புது கேட்டகரிஸும் அவங்க கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. எலக்ட்ரிக் ட்ரக்ஸ், டிராக்டர்ஸ், மைனிங் எக்யூப்மெண்ட் மற்றும் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஃபேம் 3 திட்டத்தின் கீழே கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. மத்திய ஸ்டீல் அமைச்சர் சைனாவிலிருந்து வரக்கூடிய விலை கம்மியான ஸ்டீலுடைய வரியை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிவிச்சிருக்கிறாரு. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோலில் இருந்தால். இப்போ 7.5% வரி இருக்குது. அது 10லிருந்து 12% உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க அந்த செய்தியில். அதானி என்டர்பிரைசஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். ஃபண்ட் ரைசிங் குறித்தான அப்டேட். 400 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் பப்ளிக் இஷ்யூ வழியாக. முதல் நாள்லேயே ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் 9.25லிருந்து 9.9%. அதற்கான டென்யூர் 24 மாதம் இருக்குது, 36 மாதம் இருக்குது, 60 மாதத்திற்கான டென்யூரும் இருக்குது. செப்டம்பர் 17 இது க்ளோஸ் ஆகுது. முதல் நாள்லேயே ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். அரசுடைய ஒரு கான்ட்ராக்ட் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஏசிசி பேட்டரி ஸ்டோரேஜ்க்கான கான்ட்ராக்ட் ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம் கீழே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வழங்கியிருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். 3,620 கோடி ரூபாய் இதற்காக நிதி ஒதுக்கியிருக்காங்க மத்திய அரசு. வேறு எந்தெந்த நிறுவனங்கள் போட்டியில் இருந்திருந்திருக்கிறாங்க? 7 கம்பெனிகள் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க இந்த கான்ட்ராக்டுக்கு. ஆக்மே கிளீன்டெக் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட், அமர் ராஜா அட்வான்ஸ் செல் டெக்னாலஜிஸ், ஆன்வில் பவர் இண்டஸ்ட்ரீஸ், ஜேஎஸ்டபிள்யூ நியோ எனர்ஜி, லூகாஸ் டிவிஎஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் வாரி எனர்ஜிஸ் இதற்காக போட்டியில் இருந்திருக்கிறாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. 5 நிறுவனங்கள் இப்போ ஸ்டாண்ட் பை வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதே மணி கண்ட்ரோல் செய்தியில். ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் ஷேர்ஸை மத்திய அரசு விற்பனை செய்கிறாங்கன்ற தகவல் நம்ம முன்னே பார்த்தது தான். நேற்று ஒரு நாள் முடிஞ்சிருச்சுங்க நான் ரீட்டைல் கேட்டகரிக்கு. இன்றைக்கி ரீட்டைல் கேட்டகரிக்கு 5.95 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்ய போகிறதாக அறிவிச்சிருந்தாங்க. அதாவது 3.39%. டிமாண்ட் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் கூடுதலாக 3.39% ஸ்டேக்கை விற்பனை செய்வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருக்கிறதுனால அந்த ஆப்ஷன் அவங்க எக்ஸைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக 6.78% ஷேர்ஸை மத்திய அரசு ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் விற்பனை செய்கிறாங்க. இப்போது மேஸ்டாக் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். நேற்று ஒரு பிளாக் டீல் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. 23.5 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது 7.6% ஷேர்ஸ் கைமாறி இருக்கு. அதோடைய மதிப்பு 647.5 கோடி ரூபாய். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து கிடைத்த தகவல். ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க 5 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஒரு ஷேரில் 2,751 ரூபாய். யூரோ பசிபிக் க்ரோத் ஃபண்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க 17,19,000 ஷேர்ஸ். ஒரு ஷேரில் 2,766 ரூபாய் 36 பைசா. சோனா பிஎல்டபிள்யூ குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். எஸ்காட்ச் குபூட்டாவுடன் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ரயில்வே பிஸ்னஸை வாங்குவதற்கு 2,000 கோடி ரூபாய்க்கு எஸ்காட்ச் குபூட்டாவுடைய ரயில்வே பிஸ்னஸை சோனா பிஎல்டபிள்யூ வாங்குவதற்கான பேச்சுவார்த்தையில் இருப்பதாக சிஎன்பிசி டிவி 18ல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நிதியாண்டு 2024 எஸ்காட்ச் குபூட்டாவுடைய ரயில்வே பிஸ்னஸுடைய வருவாய் 950 கோடி ரூபாய். ஜூன் குவார்டர் மட்டும் பார்க்கும்போது ஒட்டுமொத்த வருவாயில் இந்த செக்டர் ரயில்வே பிஸ்னஸ்லேருந்து வந்தது 11%.
ஷில்பா மெடிகேர் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட ஒப்புதல் பெறறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. அவங்களுடைய ஒரு மருந்துக்கு கிட்னி டிசீஸ் ட்ரீட்மெண்ட்டுக்காகத்தான் இந்த மருந்து, அதற்கான ஒப்புதல் யூஎஸ்எஃப்டிஏ கிட்டேருந்து வாங்குறதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க. நேற்று ரெக்கார்ட் ஹையை எட்டியிருக்க ஷில்பா மெடிகேர்னு அதே சிஎன்பிசி டிவி 18ல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஐடி கான்ஸ் இ சொல்யூஷன்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. விப்ரோ கிட்டேருந்து அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 23,76,000 ரூபாய். பாலிமெடிக்யூர் ஃபைனல் டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்கிறாங்க. ஃபைனல் டிவிடெண்ட் ₹3 முன்னவே அறிவித்தது தான். அதற்கான ரெக்கார்ட் டேட்டை இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 19 ட்ரெண்ட் லிமிடெடுடைய ஷேர்ஸை டொடோனா ஹோல்டிங்ஸ் லிமிடெட் நேற்று விற்பனை செய்திருக்கிறாங்க. 1.2 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ், 0.03% ஸ்டேக் அது. சமன்லால் செத்தியா எக்ஸ்போர்ட்ஸ் டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் முன்னவே அறிவித்தது தான் ₹2.25 ஒரு ஷேருக்கு. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க செப்டம்பர் 21. ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க முதல் முறையாக அவங்களுடைய பாலிசியை பிரெயிலில் கொண்டு வராங்க. கண் பார்வை இல்லாதவங்களுக்கும் பயன்படுற வகையில் இப்போ முதல் முறை இந்த இண்டஸ்ட்ரியிலே இதுதான் முதல் முறையாக ஒரு கம்பெனி அவங்களுடைய இன்சூரன்ஸ் பாலிசியை பிரெயில் வடிவத்தில் கொண்டு வருவதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. கெய்ன்ஸ் டெக்னாலஜி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த விளக்கம் கேட்டிருந்தாங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி குறித்து. இந்த செய்தி நேற்று நம்ம பார்த்துருந்தாங்க. மத்திய அரசுடைய ஒரு செமிகண்டக்டர் பிஸ்னஸ் அந்த ப்ராஜெக்ட் வந்து கெய்ன்ஸ் டெக்னாலஜிஸுடைய சப்சிடி நிறுவனத்துக்கு கிடைக்குது. கெய்ன்ஸ் டெக்னாலஜிஸ் முந்தா நேற்றும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கெய்ன்ஸ் செமிகான் பிரைவேட் லிமிடெடுக்கு தான் அந்த கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குன்ற செய்தி பார்த்துருந்தோம். இப்போ என்ன விளக்கம் கம்பெனி கொடுத்துருக்காங்கன்னா, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் அரசு கிட்டேருந்து வரலன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அரசு வந்து ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. அது வழியாகத்தான் கம்பெனிக்கும் இது தெரிய வந்திருக்கு. தெரிய வந்த உடனே அவங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு இது பதில் கொடுத்துருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க கெய்ன்ஸ் டெக்னாலஜி. ஜாகல் ப்ரீபெய்ட் ஓஷன் சர்வீசஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு ப்ளூ ஸ்டார் லிமிடெட் கிட்ட இருந்து. அதோடைய மதிப்போ காலளவோ கம்பெனி வெளியிடலை. ஐஆர்எஃப்சி இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். டெக்னிக்கல் அனலிஸ்ட் மானஸ் ஜெய்ஸ்வால் என்ன சொல்லியிருக்கிறாரு, இப்போதைக்கு காஷியஸாக இருக்க சொல்கிறாரு இந்த ஸ்டாக்கை பொறுத்த மட்டும். இப்போ சப்போர்ட் லெவல் பக்கத்தில் இந்த ஸ்டாக் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. சப்போர்ட்டுன்னு அவர் சொல்லியிருப்பது 100 டே மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில், அதாவது 170 ஒரு சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கு பிறகு மற்றொரு சப்போர்ட் வந்து 200 டே மூவிங் ஆவரேஜ், அது வந்து 150. எப்போ ஒரு ஸ்டாப் லாஸ் வைப்பது நல்லதுன்னு சொல்லியிருக்கிறார். ₹172. அவர் என்ன பரிந்துரை கொடுக்குறாருன்னா 190 கடந்ததற்கு பிறகே இது வாங்குவது நல்லதுன்ற அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. லூப்பின் தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய மருந்தை யுனைடெட் ஸ்டேட்ஸில் அவங்க அறிமுகம் செய்கிறாங்க. ஏற்கனவே யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. இப்போ யூஎஸ்ஏல அதை அறிமுகம் செய்கிறாங்க. இது ஓவர் ஆக்டிவ் பிளாடர் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து. ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. வெள்ள நிவாரணத்திற்காக அவங்க ஆந்திர பிரதேஷ் மற்றும் தெலங்கானா 2 மாநிலத்துக்கும் தலா ₹1 கோடி நன்கொடை வழங்க இருக்கிறதாக அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. டாரண்ட் பவருக்கு ஜியோஜித் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அக்குமுலேட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹1893. ரெலிகேப் கேபிள் மேனுஃபேக்சரிங் லிமிடெட் தரப்பு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு ₹97.5 லட்சம். பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த தகவல். ஃபண்ட் ரைசிங் குறித்தான அப்டேட். செப்டம்பர் 9 ஃபண்ட் ரைசிங் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் வழியாக ₹2,500 கோடி வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான அப்டேட் வந்து அவங்க செப்டம்பர் 9 வெளியிட இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. தங்கமயில் ஜுவல்லரி கம்பெனியுடைய ஷேர்ஸை கஸ்டடி பேங்க் ஆஃப் ஜப்பான் நேற்று வாங்கியிருக்கிறாங்க. 6.8 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ், ஒரு ஷேர் விலை ₹2,090. பாலுசாமி ரமேஷ் என்றவர் விற்பனை செய்திருக்கிறார். 4.33 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ். தாஸ் பல்ராமா கோவிந்தா விற்பனை செய்திருக்கிறாங்க. 4.33 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ். கேம்லின் ஃபைன் சயின்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். நேற்று ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. இன்ஃபினிட்டி டைரக்ட் ஹோல்டிங்ஸ் விற்பனை செய்திருக்கிறாங்க. 13.39 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸ்விக்கி ஜொமேட்டோ பக்கத்தில் வராங்க வருவாயின் அடிப்படையில் மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நிதியாண்டு 2024 வருவாய் ₹11,247 கோடி. ஸ்விக்கி இது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 36% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி நஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஸ்விக்கி ₹2,350 கோடி நஷ்டத்தில் இருக்கிறாங்க. போன வருடம் ₹4,179 கோடி நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. நஷ்டத்தை குறைச்சிருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. சில புரோக்கிங் கம்பெனி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. எல்கேபி செக்யூரிட்டிஸுடைய பரிந்துரைகளில் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 230, ஸ்டாப் லாஸ் 199. பாரதி ஏர்டெலுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 1620, ஸ்டாப் லாஸ் 1529. பயோகானுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 410, ஸ்டாப் லாஸ் 359.
பொனான்சா போர்ட்ஃபோலியோடைய பரிந்துரைகளில் இப்கா லேபரேட்டரிஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 1520, ஸ்டாப் லாஸ் 1360. பர்ஜா பெயின்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 660, ஸ்டாப் லாஸ் 570. சாய்ஸ் எக்விட்டி புரோக்கிங் உடைய பரிந்துரைகளில் வின்லாஸ் பயோடெக்கு பை ரேட்டிங் டார்கெட் 1100, 1200, ஸ்டாப் லாஸ் 780. மெசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 5400, 5800, ஸ்டாப் லாஸ் 4300. பாரத் ஃபோர்ஜ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 1700லேருந்து 1800, ஸ்டாப் லாஸ் 1250. ஸ்பைஸ்ஜெட் கிட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்காங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். டெல்லி ஏர்போர்ட் ஆப்ரேட்டர் ஸ்பைஸ்ஜெட் கிட்ட மீதம் இருக்கிற பணத்தை கட்ட சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற செய்தி. இது குறித்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க ஸ்பைஸ்ஜெட் கிட்ட. சிஎட்டுக்கு எம்கே குளோபல் ஃபினான்ஷியல் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 3650 ரூபாய். சோனா பிஎல்டபிள்யூ ப்ரிசிஷன் ஃபோர்ஜிங்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. மத்திய அரசுடைய ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் கீழே அவங்களுடைய 2வது ப்ராடக்ட்டுக்கும் இப்போது ஒப்புதல் கிடச்சிருக்கு. ஹப் வீல் மோட்டார் எலக்ட்ரிக் 2 வீலர்ஸ்க்கானது, அதற்கும் இப்போ ஒப்புதல் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் கீழே மானியம் கிடைக்கும் இந்த கம்பெனிக்கு. அட்லஸ் சைக்கிள்ஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. கடைசியாக இது ட்ரேட் ஆனது, இந்த ஷேர் ட்ரேட் ஆனது 2021 இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும். அவங்க தரப்புல ஒரு அப்டேட் என்னென்னா, கம்பெனியுடைய முன்னாள் தலைவர் சாலில் கபூர் இப்போது உயிரிழந்திருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவர் தற்கொலை செய்திருக்கிறாருன்னு மின்ட் பத்திரிகையில் ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர் கைவசம் எந்த ஷேர்ஸும் இல்லைன்ற விளக்கம் அட்லஸ் சைக்கிள்ஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம் எப்படி சொல்கிறோன்னா, இது நேற்றுக்கான டேட்டாங்க. ஹை வால்யூம் எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளுக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்யும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். நேற்று ஸ்வெலக்ட் எனர்ஜி 20% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது, 1300% வால்யூம் அதிகரிப்பு. டீப் எனர்ஜி 20% ஷேர் ப்ரைஸும் 798% வால்யூம் அதிகரிப்பு. ரிஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 16% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, 447% வால்யூம் அதிகரிப்பு. சிசிஎல் ப்ராடக்ட்ஸ் 15% ஷேர் ப்ரைஸும் 3547% வால்யூம் அதிகரிப்பு. நியூரேகா 11% ஷேர் ப்ரைஸ் 290% வால்யூம். மெடி அசஸ் 11% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது, 513% வால்யூம் அதிகரித்தது. பிராமல் ஃபார்மா 10% ஷேர் ப்ரைஸும் 2767% வால்யூம் அதிகரிப்பு. ஜியோஜித் ஃபினான்ஷியல் 9% ஷேர் ப்ரைஸ் 978% வால்யூம் அதிகரிப்பு. மெசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ் 7% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, 157% வால்யூம் அதிகரிப்பு. பிஇஎம்எல் 7% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது, 414% வால்யூம் அதிகரிப்பு. இண்டிகோ பெயிண்ட்ஸ் 6% ஷேர் ப்ரைஸும் 2067% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் பென்னார் இண்டஸ்ட்ரீஸ் 7% வீழ்ச்சி, 358% வால்யூம் அதிகரிப்பு. தங்கமயில் ஜுவல்லரி 6% வீழ்ச்சி, 3195% வால்யூம் அதிகரிப்பு. ஜென்ரல் இன்சூரன்ஸ் 6% விழுந்தது, 384% வால்யூம் அதிகரிப்பு. இங்கே தான் அரசு ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க. தனுகா ஆக்ரிடெக் 5% விழுந்தது, 228% வால்யூம் அதிகரிப்பு. கேஎஸ்பி பம்ப்ஸ் 5% வீழ்ச்சி, 707% அதிகரித்தது வால்யூம். விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸ் 4% விழுந்தது, 348% வால்யூம் அதிகரிப்பு. திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் 4% விழுந்தது, 266% வால்யூம் அதிகரிப்பு. ஃபெடரல் பேங்க் 3% வீழ்ச்சி, 111% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.